இந்த கோபம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். இந்த தேவனுடைய சினம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், தங்களை காக்க வேண்டும், தேவனை உண்மையாய் தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவர். வாராங்க, ஆராதிக்கிறாங்க, பாடுகிறாங்க, துதிக்கிறாங்க, தேவன் வார்த்தையை கேட்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுவார், இன்றைக்கு நீ மனம் திரும்பு, இன்றைக்கு மனம் திரும்பினால் இந்த அழிவில இருந்து, இந்த கொள்ளை நோயில இருந்து, இந்த புயலாபத்தில இருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறவராக தேவன் என் ஜனங்களே மனம் திறந்துங்கள், வரப்போகும் சிலத்துக்கு தப்பித்து அல்ல, இந்த நாட்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி தேவன் அழைக்கிறவராக தேவனுடைய ஜனங்கள் உங்கள் சாதியா அதை அறிந்து கொள்ள வேண்டும். தாமதம் இன்னும் இன்னும் ஏன், இன்னும் இன்னும் ஏன் நிர்விசாரம், இன்னும் இன்னும் ஏன் சபை தோன்றுகிறது, தேவனுடைய பிள்ளை ஏன் உலகில் படுத்து கிடக்கிறார். எழும் இந்த காலத்தில் இன்றைக்கு சந்திக்கிற போராட்டங்களை பார்க்கலாம், இன்றைக்கு நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை பார்க்கலாம், இன்னும் பல படங்காக தேவனிடத்தில் இருந்து கடந்து வரும். அவர்களை கொலை செய்கிறது அன்றைக்கு ஜெசபேல் செய்த காரியம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை செய்யும் பொழுது தேவன் பொறுமையாக இருப்பவர் அல்ல. தேவன் கோபம் பற்றி எரிகிறதா இருக்கிறது. அன்றைக்கு ஜெசபேல் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் அவருடைய கணவன் என்ன செய்தான்? விக்கிரகங்களை உண்டாக்கினான். ஜெசபேலோ தேவன் ஊழியக்காரர்களை அவள் கொலை செய்தாள். அதனால தேவன் கோபம் கடந்து வந்தது. நல்லா இருந்த தேசத்தின் மேல தேவன் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்தார்கள். தேசம் பஞ்சத்தினால் வாடினது. இந்த நாள்ல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் இன்றைக்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இதெல்லாம் தேவனுடைய கோபத்தின் அடையாளங்கள். இப்படி செய்யப்படும் தேவன் கோபம் கொள்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய சினம் அறிந்து வருகிறதாக இருக்கிற ஆராதனைகள் இவைகள் எல்லாம் தேசத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும். அது அகற்றப்படும் போதுதான் தேவனுடைய இரக்கம் கடந்து வரும், மனதுருக்கம் கடந்து வரும், தேவனுடைய தயவு கடந்து வரும். இந்த வாதை நடத்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆகையினால இதனாலும் எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாதவர்களை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, அந்த அருமையான வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் உங்களுடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லப்பா. மனுஷன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவரீர் உங்களுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று நீர் சொல்லி இருக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தை மூலமா நீர் எங்களோடு பேசி அப்பா உங்களை பிழைப்பூட்டும்படி நீர் சித்தம் கொண்டதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் படியா நீர் பேசுவீராக. இந்த வார்த்தையின் மூலமா எங்களும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியும் ஜீவனுமாய் புறப்பட்டு வந்து இந்த நாளில் ஆண்டவரே உலர்ந்து போன எங்களை உயிரடைய பண்ணட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி வாழ ஆண்டவரை நாங்கள் உணர்வடைய இந்த வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். இந்த வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழுந்து போகாதபடி ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் அப்படியா செய்ய போகிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
இந்த நாளிலும் தேவன் சொல்லுகிற காரியம், நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு சேமத்தை, தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த நாளில தேவன் சொல்லுகிறாரு, ஆமா, இந்த இக்கட்டான இந்த சூழ்நிலை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள்ல தேசத்துல கொள்ளை நோயினால ஜனங்கள் பயந்து போய் வீடுகளுக்கு முடங்கி போய் கிடக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த கொள்ளை நோய்க்கு மருத்துவத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஹல்லேலூயா, அந்த தேவனால இந்த கொள்ளை நோய் என்பது தேவனால விடுவிக்கப்பட்டதாய் இருக்கிறது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளை கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என்று சொல்லி, ஆகையினால் இந்த மருத்துவர்களால் அந்த கொள்ளை நோயை எதிர்த்து நிற்க முடியல, அதற்கான மருத்துவத்தை கண்டுபிடிக்க முடியல. ஏனென்று சொன்னால் மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்டால் அதுக்கான மாத்திரை அவன் கண்டுபிடிப்பான். ஆனால் இந்த வாயில சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம், ஜனங்களுக்குள்ள அவர் கொள்ளை நோயை அனுப்புகிறவராய் இருக்கிறார். ஆகையினால் இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் நமக்குள்ள கொள்ளை நோயை அனுப்பி இருக்கிறார். அதனால அதுக்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியல ஜனங்கள் மருத்துவர்களால. ஆகையினால ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த நாளில அவன் ஏன் கர்த்தர் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைக்க வேண்டும், ஏன் தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட வேண்டும், ஜனத்துக்குள்ளே ஏன் தேவன் கொள்ளை நோய்களை அவர் அனுப்ப வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார். தேவன் அன்புள்ளவர் தான், தேவன் இரக்கம் உள்ளவர் தான், மனதுருக்கம் உடையவர் தான். தேவன் ஆதியில பார்க்கும் பொழுது மனுஷனை உண்டாக்கி அவனை ஆசீர்வதித்து அவனை பார்த்து அவனை பழுகி பெருகி பூமி எங்கிலும் நிரப்புங்கள் என்று சொன்னார். தேவனுடைய இருதயமோ மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும், அவன் பழுகி பெருக வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஆகையினால அப்படிப்பட்ட தேவன் அந்த நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவன், யாமா இந்த வேதத்தில் சொல்லும் பொழுது, நாம் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளை கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் போது என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இந்த நாட்களில பொல்லாத நாட்கள் இந்த கொள்ளை நோய் என்பது நாம் இந்த நாட்கள் ஏன் வந்தது, எதற்காக வந்தது என்பதை குறித்து நாம் இந்த நாட்களில் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஜனத்துக்குள்ள கொள்ளை நோயை நான் அனுப்புவேன். தேவன் சொல்லுகிறார், வானத்துல மழை பெய்யாதபடிக்கு நான் வானத்தை அடைப்பேன் என்றார். இன்னொரு பக்கம் சொல்லுகிறார், வெட்டுக்கிளிகளை நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஏன் தேவன் அதை செய்ய வேண்டும்? ஏன் தேவன் வானத்தை அடைக்க வேண்டும்? ஏன் தேவன் வெட்டுக்கிளிகளை அனுப்ப வேண்டும்? ஏன் தேவன் கொள்ளை நோயை அனுப்ப வேண்டும்? இந்த வேதத்தில் கீழே நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஏன் கொள்ளை நோய் வருகிறது? ஏன் தேவன் வானத்தை அடைக்கிறார்? ஏன் வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளை இடுகிறார் என்று சொன்னால், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தேவன் இந்த காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தான், தேவன் அரவணைக்கிறவர் தான், தேவன் இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் பாவம் செய்யும் பொழுது தேவன் கோபம் கொண்டு இந்த காரியங்களை பூமியில அவர் அனுமதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த வேத வார்த்தைகள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி இந்த காரியங்கள், இந்த நாட்களை தேவன் காரியத்தை அனுமதிச்சிருக்கிறார். இந்த கொள்ளை நோய் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். இது ஏன் இந்த கொள்ளை நோய் தேவன் அனுப்பினார் என்று சொன்னார், நாம அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாங்க என்ன செய்யணும்? நாம நம்ம தாழ்த்த வேண்டும்.
தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடி நாம ஜெபம் பண்ண வேண்டும். இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. ஆமா, அது மாத்திரம் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நாமத்தை தரித்த பிள்ளைகள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க மனம் திரும்பினால் தேவனுடைய பிள்ளைகள் நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கிற நீங்க இந்த நாட்கள்ல உங்களை தாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களை நீங்க தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தரை தேடும் போது கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல இந்த கொள்ளை நோயை கர்த்தர் இந்த நாட்கள் நிறுத்த அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால நாம் நம்மை தாழ்த்தாமல் போகும் பொழுது, ஹல்லேலூயா, தாழ்த்தாமல் போகும் பொழுது நம்முடைய பாவத்தில இருந்து பொல்லாத வழிகளில் இருந்து நாம மனம் திரும்பாமல் போகும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நமக்குள்ள கொள்ளை நோய்களை அனுப்புகிறார். ஏன் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் தான் சொல்லுகிறார், கொள்ளை நோய்களை அனுப்புகிறார். காரணம் நாம செய்கிற பாவத்தின் நிமித்தம். ஹல்லேலூயா. அப்ப இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதுதான். நாம் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறவராயிருக்கிறார். அப்ப இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு காரணம். தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுதுதான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆமா, இந்த காரியங்களை அனுமதிக்கிறவராயிருக்க. வேதம் சொல்லுகிறதுக்கு முன்னான காரியம் என்ன? மழை பெய்யாதபடிக்கு நான் வானத்தை அடைப்பேன். வானத்தை அடைச்சிட்டா தேசம் பஞ்சத்தினால் வாடும். ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், அடுத்த சொல்லு, வெட்டுக்கிளிகளை நான் அனுப்புவேன். இந்த நாட்கள்ல தேவன் சொன்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வெட்டுக்கிளிகளை குறித்து இந்த கடைசி நாட்கள் நாம் கேள்விப்பட்டோம். இந்தியா தேசத்துல வெட்டுக்கிளிகளை காணக்கூடிய, பாகிஸ்தான் தேசத்துல, இலங்கை தேசத்துல, ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு பார்க்கிறோம் வந்து ஆப்பிரிக்கா தேசத்தை நோக்கி அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் திரள் திரளாய் பறந்து போகிறதாக ஆச்சரியத்தோட பேப்பர்ல கடந்த நாட்கள் நாங்க வாசித்தோம். ஆனா தேவன் ஏற்கனவே எழுதியிருக்கிறார், இதெல்லாம் தேவனுடைய வருகைக்கு ஆரம்பம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, மனுஷன் அந்த வேதத்துல பார்க்கும்போது தேவன், ஹல்லேலூயா, பாவம் மனுஷன் செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது தேவன் கோபம் கொண்டு இந்த காரியங்களை பூமியில அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல அதை சிந்தித்து பார்த்து நாங்க மனம் திரும்ப வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு விலக வேண்டும். ஆகையினால கர்த்தர் இந்த நாட்கள்ல இதை அனுபவிச்சுக்க நாம் இந்த நாட்கள் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்ல தங்களை தாழ்த்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம நம்ம தாழ்த்த வேண்டும். ஊழியக்காரர்கள், விசுவாச பிள்ளைகள், தேவன் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த காரியத்தை வாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தான் சொல்லப்படும். என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தாழ்த்தாததுனால அல்லவோ இந்த கொள்ளை நோய், தாழ்த்தாததுனால அல்லவோ இந்த வெட்டுக்கிளிகளுக்கான அடையாளங்கள், தாழ்த்தாததுனால அல்லவோ இந்த காரியங்கள் நடக்கிறது என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அப்ப நாங்க பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி, ஹல்லேலூயா, பாவத்தை மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, ஆமா, கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு அவர் என்ன செய்வாராம்? சேமத்தை அவர் கட்டளையிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் இங்கே சொல்லுகிறவராய் சொல்லுகிறதை காணக்கூடியதாய் இருக்கிறது. அப்ப இந்த வேதத்துல பார்க்கும் பொழுது நோவாவை குறித்து தேவன் சொல்லுகிறது 6ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்திலே நாங்கள் திருப்பிக் கொள்வோமே. ஆனால் இந்த நாளில மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம் என்று சொல்லி, அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாயிருந்தது என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. ஏன் தேவன் பூமியில கொள்ளை நோய்களை அனுப்ப வேண்டும்? தேவன், இந்த வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அக்கிரமம் பெருகின போது என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் அக்கிரமம் பெருகும் போது தேவன் கோபம் வானத்திலே இருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. அந்த நோவாவின் காலத்தில் பார்க்கும் பொழுது அவனவன் தன் வழியில கடந்து போனான்.
ஆனா நோவாவோ தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் கர்த்தரோடு தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனுமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, அந்த வேதத்தை பார்க்கும் பொழுது அப்ப மற்றவர்கள் எல்லாம் ஏகமாய் கெட்டு வழிவிலகி போனார்கள். ஆனா நோவா என்ற மனுஷனோ தேவனோடு எந்நேரமும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எப்போதும் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். ஆனா மற்ற ஜனங்கள் எல்லாம் வழிவிலகி போனார்கள். மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டு கால் போன வழியில எல்லாம் நடந்து கொண்டிருந்தாங்க. ஆகையினாலதான் தேவன் சொல்லுகிறார் அந்த வார்த்தையில 11வது வசனம் சொல்லுது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாமிசமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. ஆகையினால தேவன் பூமியை நோக்கி பார்த்த போது நோவாவின் காலத்துல மனுஷர்கள் என்ன செய்தாங்க? பூமியானது பூமியை பார்த்தார், இதோ பூமி சீர்கெட்டதா இருந்தது, சீர்கெட்டதா இருந்தது, மாமிசமான தேவன் பூமியை பார்த்ததோ பூமி சீர்கெட்டதா, கொடுமையினால் அது நிறைந்திருந்தது. பூமி சீர்கட்டு இருந்தது, அது கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்ப பாவம் பெருகினது, அக்கிரமம் பெருகினது, கொடுமை பெருகினது. அதனால தேவன் சொன்னார், மாமிசமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது என்று சொல்லுகிறார். மனுஷன் பாவம் செய்யும் பொழுது, அவன் அக்கிரமம் பெருகும் போது, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அவர் பொறுமையாய் இருப்பதில்லை. அதற்கான தண்டனை அவர் வானத்தில் இருந்து கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அதுதான் நோவாவின் காலத்தில் நடந்தது. மனுஷன் அக்கிரமம் பெருகினது, பாவம் பெருகினது. ஆகையினால பூமி சீர்கட்டதாக இருந்தது. ஆகையினாலதான் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னார், தேவனுக்கு பிரியமான வழியில வாழ்ந்த, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த அந்த நோவா முதலான 8 பேரை காக்கும்படி தேவன் சித்தம் கொண்டு அந்த நோவாவுக்காக ஒரு பேழையை கட்டும்படி தேவன் வாக்கு கொடுத்தார். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் இருந்த அந்த ஜனங்கள் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு கடந்து வந்தது. ஆமா, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த நோவா பாதுகாத்துக் கொள்ளப்பட்டார். ஆனாலோ கீழ்ப்படியாதவர்கள் மேல பெரியான ஒரு ஜலப்பிரவாகத்தை தேவன் கட்டளையிட்டு அவர்களை எல்லாம் தேவன் அழித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால பாவம் பெருகும் பொழுது தேவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். நோவாவை மாத்திரம் தேவன் உண்மையுள்ளவராய் கண்டார். நோவாவை மாத்திரமே தேவன் என்ன செய்தார்? நீதிமானாய் கண்டார். ஏன் என்று சொன்னார், தேவனுக்கு பிரியமாயிருந்த மனுஷன், நீதிமானாயிருந்தவர், உத்தமனாயிருந்தவர், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவம் பெருகும் பொழுது அல்லேலூயா தேவ சமூகத்தை அதை எட்டுகிறதாயிருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். 1 ராஜாக்கள் 16:33. ஆதாம் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்திருந்தார். அப்ப ஆகாப் என்ன செய்கிறார்னு சொன்னால், தனக்கு முன்னிருந்த ராஜாக்கள் செய்ததை பார்க்கிலும் மிகவும் அதிகமாய் விக்கிரக தோப்புக்களை உண்டு பண்ணி தேவனுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டானாமா. ஆகாப்பின் நாட்கள்ல மற்ற ராஜாக்கள் செய்ததை பார்க்கிலும் அவன் விக்கிரகங்களை திரளாய் உண்டு பண்ணி ஜனங்களை விக்கிரகத்தை தொழுது கொள்ளும்படிக்கு ஜனங்களை வழி நடத்தினான். அதிகமாய் விக்கிரகங்களை, வழிபாட்டு ஸ்தலங்களை உண்டாக்கி, தோப்புகளை உண்டாக்கி அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஜனங்களை விக்கிரகங்கள் பக்கம் திருப்பும்படியான செயல்களை செய்து கொண்டிருந்தான். விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினான். விக்கிரகங்கள் நம்முடைய தேவன் என்று சொல்லி ஜனங்களை என்ன செய்தான் என்று சொன்னால், உண்மையான மெய்யான தேவனை அறியக்கூடாதபடிக்கு விக்கிரகங்கள் பக்கமாய் ஜனங்களை அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் வழி நடத்தி கொண்டு சென்றான். ஆகையினால பாருங்க, இந்த வேதம் சொல்லுகிறது, அதனால தேவனுடைய கோபம் ஆகாப் மேல கடந்து வந்தது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஆமா, சொரூபம் என்னைக்கு ஒத்த சொரூபங்களை ஆவது நீங்கள் செய்ய உண்டாக்காதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விக்கிரகங்களை நமஸ்கரிக்காதீர்கள், என்னை ஒத்த சுரூபங்களை உண்டாக்காதீர்கள். அது வேதம் சொல்லுகிறது.
விக்கிர ஆராதனை தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது என்று சொல்லி, ஆகையினால தேவனுடைய கோபத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம விக்கிரகத்தை நாம் ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய கோபம் நம்மையில கடந்து வருகிறது. இந்த நாட்கள் ஆகாப்பு பதத்தை முன்னர் செய்து வந்தாங்க. ஆனா இப்ப ஆகாப்பு என்ன முன்னர் அந்த ராஜாக்களை பார்க்க நான் சளைச்சவன் இல்ல, அவன் 1 செய்தா நான் 10 செய்வேன் என்று சொல்லி அவர்களை பார்க்கிலும் அவன் அதிகமாய் விக்கிரக ஆராதனையை அவன் செய்தானாம். விக்கிர ஆராதனைக்கு ஜனங்களை ஏவினானாம். விக்கிரகங்களுக்கு முன்பாக ஜனங்களை பணிந்து கொள்ள பண்ணினான். அதனாலே தேவனுடைய கோபம் உண்டானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த தேசம் இன்றைக்கு விக்கிரகங்களை பணிந்து கொள்ளும் போது தேவனுள்ள தேவனை மறுதலித்து உண்மையான தேவனை பார்க்காதபடி தங்களை விக்கிரகங்கள் தான் நம்முடைய தேவர்கள் என்று சொல்லி இந்த உலகம் ஓடிக்கொண்டு போகும்போது அந்த விக்கிரகத்துக்கு நேராக தங்களை அர்ப்பணிக்கும் போது விக்கிரகங்கள் தான் தங்களை மீட்டது என்று சொல்லும் போது நம்முடைய தேவன் எப்படி பொறுமையாக இருப்பார். அன்றைக்கு ஆகாப்பின் நாட்கள் மேல அந்த விக்கிர ஆராதனை தேவன் கோபம் கொண்டார். இன்றைக்கு நம்முடைய ஜனங்கள் மேல இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது தேவனுடைய கோபம் கடந்து வருகிறதா இருக்கிறது. தேவனை கோபப்படுத்துகிற ஒரு காரியம் விக்கிர ஆராதனை என்பது. அது எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. ஆகையினால இந்த நாட்களில் இந்த பூமியில் இந்த கொள்ளை நோய்கள் வருவதற்கு காரணம், இந்த நாட்களில் தேசம் தத்தளிப்பதற்கு காரணம் தேவனுடைய கோபத்தை மனுஷன் சம்பாதிக்கிறது. தேவனை கோபத்தை உண்டு பண்ணும் காரியங்களை செய்கிறது. இன்றைக்கு அது தேவனை கோபப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவன் தன்னுடைய கோபத்தை இப்படியாய்த்தான் அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கொள்ளை நோய்களை அனுப்புகிறவராய் இருக்கிறார். யுத்தங்களை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். பட்டயங்களை அவர் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். மகாபரிய பூமி அதிர்ச்சிகள் மூலமாய் தேவன் தன்னுடைய கோபத்தை தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையினால நாம விக்கிர ஆராதனை செய்யும் பொழுது விக்கிரங்கள் இந்த தேசம் நிரம்பி காணப்படும் போது தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறதா இருக்கிறது. ஆகையினால இந்த நாட்களை கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். இந்த கொள்ளை நோய்களுக்கெல்லாம் காரணம் இந்த நாம செய்கிறது விக்கிர ஆராதனைகள். இவைகள் எல்லாம் தேசத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும். அது அகற்றப்படும் போதுதான் தேவனுடைய இரக்கம் கடந்து வரும், மனதுருக்கம் கடந்து வரும், தேவனுடைய தயவு கடந்து வரும், இந்த வாதை நடத்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஆகையினால நாம் விக்கிர ஆராதனையினால நம்முடைய தேசங்கள் தீட்டுப்படுத்தப்படுகிறதா இருக்கிறது. ஆகையினால தேவனுடைய இப்படிப்பட்ட கோபம் வருவதற்கு விக்கிர ஆராதனை ஒரு காரியமாய் இருக்கிறது. தேவனுடைய கோபத்தை சம்பாதிக்கிற ஒரு காரணமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வேதத்துல பார்க்கும் பொழுது அந்த ஆகாப்புடைய கதையில வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம் ஜெசபேல் என்றவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்தால், சங்கரித்தால், நிர்மூலம் பண்ணினார். தேவனை ஆராதிக்கிறவர்களே, தேவனுக்கு உண்மையாக உத்தமாக ஓடுகிறவர்களே, அந்த மார்க்கத்தை யாராவது கண்டால் அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால் அவர்களை எல்லாம் சங்கரித்தாராம். தேவனுக்கு ஊழியக்காரர்களை எல்லாம் வெட்டி போட்டால், துண்டு துண்டாக்கி போட்டால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் தேவன் அந்த நாட்கள்ல மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைச்சார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் வெளிப்பட போகிறது. இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் இன்றைக்கு ஜாதிகள் கொந்தளிக்கிறது. ஊழியக்காரர்களை துன்பப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது, அவர்களை கொலை செய்கிறது. அன்றைக்கு ஜெசபேல் செய்த காரியம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை செய்யும் பொழுது தேவன் பொறுமையாய் இருப்பவர் அல்ல. தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறதா இருக்கிறது. அன்றைக்கு ஜெசபேல் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் அவருடைய கணவன் என்ன செய்தான்? விக்கிரகங்களை உண்டாக்கினான். ஜெசபேலோ தேவனுடைய ஊழியக்காரர்களை அவள் கொலை செய்தாள். அதனால தேவனுடைய கோபம் கடந்து வந்தது. நல்லா இருந்த தேசத்தின் மேல தேவன் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்தார்கள். தேசம் பஞ்சத்தினால் வாடினது. ஆனாலும் ஹல்லேலூயா, தேவன் இந்த நாட்கள்ல அதுதான் இந்த நாள்ல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் இன்றைக்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால இதெல்லாம் தேவனுடைய கோபத்தின் அடையாளங்கள். இப்படி செய்யும் பொழுது தேவன் கோபம் கொள்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய சினம் பூமியில கடந்து வருகிறதாய் இருக்கிறது. ஆகையினால் இந்த நாட்களில் கர்த்தர் அதைத்தான் நம்மோடு பேசுகிறார். நாம விக்கிர இந்த உலகம் விக்கிரகத்திலே இருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும்.
தேவனுடைய ஜனங்களை தேவனை துன்பப்படுத்துகிற காரியங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளும் போது கர்த்தர் இந்த நாட்களை இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தேசத்துக்கு விடுதலையை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பினால் நான் இந்த பூமிக்கு இந்த தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஆகையினால இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் உண்மையாய் தேவனை தேடுகிற பிள்ளைகளும் தங்களை தாழ்த்த வேண்டும், தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். அதே நேரம் உலக ஜனங்களும் எல்லா ஜனங்களும் அவரை தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். உலக ஜனங்களும் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தேவனை தேட வேண்டும். கர்த்தரே தெய்வம், அவரால் அன்றி அவர்களுக்கு விடுதலை இல்லை என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோனா 3:4. சீக்கிரமா சீக்கிரமா. அப்ப யோனா மகாநகரமாகிய நினிவே, இன்னும் அங்க பாக்குறோம் அந்த வேதத்தில் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ஆமென். அப்ப அங்க வேதத்துல பாக்குறோம், நினிவேயின் அக்கிரமம் தேவ சமூகத்தை எட்டினது. அது வாசிங்க, அந்த வார்த்தை என்னது? நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. அவர்களுடைய அக்கிரமம், நினிவேயினுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஆமா, இங்க பாருங்க, தேவன் சொல்லுகிறார், நீ எழுந்து இப்பொழுது மகாநகரமாகிய நினிவேக்கு போ என்று சொல்ல. மகா பெரிய நகரம், மகா பெரிய நகரம், எல்லா நகரங்களையும் பார்க்கிலும் அது பெரிதாய் இருந்தது. ஆமாம், நினிவே என்பது ஆமா அங்க பார்க்கிற போது மகா பெரிய நகரம் என்று சொல்லப்படுகிறது. ஓ ரீபா ஷாக்காரா துராபா, அதற்கு விரோதமாய் நீ போய் பிரசங்கம் பண்ணு. என்னத்த பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் அனுப்புறார். என்று சொன்ன கர்த்தர் அதை கவிழ்த்து போட போகிறாரு. அதன் அக்கிரமம் மிகுதினால தேவன், அந்த வார்த்தை சொல்லுகிறது, அக்கிரமத்தின் மிகுதினால தேவன் அந்த தேசத்தை இன்னும் 40 நாளில அத கவிழ்த்து போட்டுருவார். இன்றைக்கு நிமிர்ந்து எல்லாருக்கும் முன்பாக நிற்கிற அந்த மகா பெரிய நினிவே என்ற பட்டணம் ஆமா கவிழ்க்கப்பட போகிறது, அழிக்கப்பட போகிறது. இந்த பட்டணத்தை தீங்கு சூழ்ந்து கொள்ள போகிறது. யோனாவே, நீ எழும்பி இப்பொழுது போ. அதற்கு விரோதமாய் அவன் செய்கிற தப்பிதங்களை கண்டித்து உணர்த்து. நீ செய்கிறது பாவம், இதை விட்டு விலகுங்கள். தேவனுடைய கோபம், தேவனுடைய சினம் இன்றைக்கு இன்னும் 40 நாட்கள்ல இறங்கி வரும் போது இப்போது இருக்கிற மகாபெரிய நகரம், இந்த நினிவே இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டு போகும். இதுல இருக்கிற ஜனங்கள் அழிக்கப்பட்டு போக போறீங்க. ஆகையினால நீ மனம் திரும்பு என்று சொல்லி போய் பேசு, அந்த தேசத்துக்கு சொல்ல என்று சொல்லி தேவன் அங்கே நினிவேக்கு யோனாவை அனுப்புறதை காணக்கூடியதா இருக்கிறது. அதற்கு விரோதமாய் பேசு. என்ன விரோதமாய் பேசு? அவங்க தாங்க செய்கிறதா சரி, தாங்க செய்கிறதா சட்டம், நாங்க செய்கிறதெல்லாம் சரி என்று சொல்லி அவங்க சரியா தாங்க செய்கிறதே சரி என்று சொல்லி தங்க கரத்தின் கிளையின் மேல அவங்க களி கூர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் யோனாவை அனுப்புகிறார். அவர்களுக்கு விரோதமாக பேசு. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லு. நீங்க செய்கிறது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. நீங்க செய்கிறது பாவமான காரியம். இதை நிமித்தமாக இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போக போகிறது. இன்னும் 40 நாளுக்குள்ளாகவே இந்த மகா பெரிய நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லுகிறார். ஆகிய இன்னும் என்று சொல்லுகிறார்.
சொல்லுகிற அந்த வார்த்தை, இன்னும் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு நீ மனம் திரும்பு. இன்றைக்கு நீ மனம் திரும்பினால் இந்த அழிவில இருந்து, இந்த கொள்ளை நோயில இருந்து, இந்த புயலாபத்தில இருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறவராயிருக்கிறார். இன்னும் காலம் தாமதிக்காத. இன்றைய இரட்சணியத்தின் நாள். இன்றைய நீ மனம் திரும்பு. இன்றைக்கு உனக்கு கிடைக்கும் இந்த நாளிகையாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திப்பாயானால் அது உனக்கு நலமாயிருக்கும், நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். தேவன் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். தேவன் ஆமா முடிவென்று சொல்லல. இன்னும் டைம் இருக்கு, நாளைக்கு கிடையாது, இன்றைக்கு இப்பவே தேவன் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். வரப்போகிற அன்றைக்கு நினிவே அக்கிரமம் தேவ சமூகத்தில் எட்டினதுனால தேவன் சீக்கிரமா யோனாவை அனுப்புகிறார், தன் தூதரை அனுப்புகிறார். அவருக்கு விருப்பம் இல்ல தேசத்தை அழிப்பது, ஜனங்களை கொள்ளை கோப்பு கொடுப்பது. என் தேவனுக்கு பிரியம் இல்லாததினாலதான் தேவன் அங்கே தன் தூதனை அனுப்புகிறார். என் ஜனங்களே மனம் திரும்புங்கள், வரப்போகும் சினத்துக்கு தப்பித்துக் கொள்ள இந்த நாட்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி தேவன் அழைக்கிறவராக இருக்கிறார். தேவன் இந்த நாட்களில் அவர்களுடைய அக்கிரமம் பெருகினது என்று தேவன் கண்டு அந்த மகாபெரிய நினிவேயை கவிழ்த்து போட சித்தம் கொண்டார்கள். ஆனாலும் எனக்கு பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறார், தேவன் கோபம் வெளிப்பட்டு இருக்கிற இந்த நாட்களில் இந்த கோபம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த தேவன் சினம் ஆற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், தங்களை தாழ்த்த வேண்டும், தேவனை தூய்மையாய் தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்போது அவர் தன்னுடைய கோபத்தை ஆற்றுவார். வேதம் சொல்லுகிறது, சீர்கெட்ட பிள்ளைகளே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு குணமாக்குகிற மருந்து இயேசுதான். இந்த கோபம் மாற வேண்டும். இது தேவன் கோபம், இது பிசாசினால் உண்டாக்கப்பட்டது அநேகர் சொல்லுகிறார்கள். இல்லை, தேவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த இந்த நாட்களில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கோப தேவனால் உண்டாக்கப்பட்ட காரியம். இதை தேசங்கள், தேவனுடைய ஜனங்கள், புற ஜாதியார் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று நீங்க விடுவீங்கள் என்று சொன்னார். இந்த நாட்கள் உங்களை தாழ்த்தாமல் போவீங்களா இருந்தால், இன்றைக்கு சந்திக்கிற போராட்டங்களை பார்க்கலாம், இன்றைக்கு நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை பார்க்கலாம், இன்னும் பல படங்காக தேவனிடத்தில் இருந்து கடந்து வரும். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் தாமதம் ஏன்? இன்னும் ஏன்? இன்னும் ஏன் நிர்விசாரம்? இன்னும் ஏன் சபை தூங்குகிறது? தேவன் பிள்ளை ஏன் முடங்கி படுத்து கிடக்கிறாய்? கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு யோனாவே, எழும்பு. உன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை நீ சிந்தித்து பார். இந்த காலைப்புல கர்த்தர் சொல்லுகிறார், யோனாவே நீ எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று. மகாபெரிய பாபிலோன் கவிழ்க்கப்பட போகிறது சொல்லி கேள்விப்பட்ட போது அங்கே பார்க்கிறோம், யோனா பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த வார்த்தையை வாசிங்க. அவங்க விசுவாசித்தாங்க என்று ஒரு வார்த்தை வருது அதுல. கேள்விப்பட்ட போது ஒரு ராஜா என்ன செய்கிறான்? அப்பொழுது பாருங்க, தேவனை விசுவாசிக்காத ஜனத்தினுடைய காரியம் தான் அந்த பூமியில் அழிவுக்கு அந்த மகாபெரிய அவன் நினிவே கவிழ்க்கப்படுவதற்கு காரணம். தேவன் அறிஞ்சவங்க கிடையாது, தேவன் அறியாத ஜனங்கள், அவங்க செய்த கிரிகைகள், அவங்க செய்த ஆராதனைகள், இதன் மூலமாய் தேவன் கோபம் வந்து அது கவிழ்க்கப்பட்டு போக போகிறது சொல்லி அங்கே தேவன் தூதனை அனுப்புகிறாரு யோனாவை. யோனா போய் அதுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணின போது அங்கே இருந்த பெரியவர்கள் சிறியவர்கள் அப்ப அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இப்ப வந்து தேவனை விசுவாசிக்கிறாங்க. யோனா சொன்ன தேவனை விசுவாசிக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? உபவாசித்து பெரியவர்கள் முதல் கொண்டு சிறியவர்கள் வரையும்
கொண்டார்கள். மிச்சம் இந்த செய்தி பாருங்க, ஒரு ராஜா, அரண்மனையில இருக்கிற ராஜா, அதிகாரம் உள்ள ராஜா, வாவென்றால் வருவதற்கு அவனுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம். போவென்றால் இன்னொருவர் போவார், வாவென்றா வாவா வருவார், இதை செய்யண்டா செய்வான். அவன் ஆளுகதான் அந்த தேசத்துல. முடங்கன்னு சொன்னா எல்லாரும் முடங்கி பணிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிற ராஜா அவன் தன் சிங்காசனத்தை யோனாவால சொல்லப்பட்டதை கேள்விப்பட்ட போது அவன் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து அவன் தான் இருந்த அந்த அதிகாரம் பிறப்பிக்கிற அந்த ராஜ சிங்காசனத்துல இருந்து எழுந்துட்டான். தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை மேன்மையாய் கொண்ட அந்த ராஜ வஸ்திரத்தை எல்லாம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவன் கழட்டி எறிந்து விட்டு ராஜாட மேன்மையை எல்லாம் துறந்து விட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு தன்னை தாழ்த்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். சாம்பல்ல உட்கார்ந்தான். மேலும் ராஜா மேலும் என்ன செய்யறான் தெரியுமா? மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக தானும் தன்னுடைய பிராணிகளும் நிர்ணயம் பண்ண கட்டளையாக நினிவேயிலிருந்து மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது ஒத்தனை சாப்பிடக்கூடாது. மிருகங்கள் முதல் கொண்டு மனுஷர்கள் முறை ராஜா எழுந்துட்டான். இப்ப தேவன் சத்தம் அந்த காதுல கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு பயம் எழுந்துட்டான். கவிழ்க்கப்பட்டு போக போகுது, ஐயோ எந்த ஜனம் அழிய போகிறது அது கேள்விப்பட்டோன்னு அவன் ராஜ மேன்மையெல்லாம் துறந்துட்டு இவங்க ஒரு தேவனை சொல்றானே, இந்த தேவன் ஜீவனுள்ள தேவனாமே, இவர் அழிக்க போறாராமே என்று கேள்விப்பட்ட போது தன்னுடைய எல்லாத்தையும் துறந்து தன்னுடைய ஆளுகை எல்லாம் விட்டு என்ன செய்யறான்? வஸ்திரத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவன் ராஜ வஸ்திரத்தை எறிஞ்சிட்டு அவன் என்ன சாம்பலும் இருந்து தன் பிரதானிகளை அழைச்சு ஒரு மீட்டிங் போறான். என்ன மீட்டிங் போறான்? ஒன்றும் ருசி பாராமல் இருக்கவும், ஆடு மாடுகள் மேயாமலும் தண்ணி குடியாமல் இருக்கவும், மனுஷரும் மிருகங்கள் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி, இன்றைக்கு தேவன் இல்லாதவன் இப்ப தேவனை அறிஞ்சு விசுவாசித்த தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரு புறஜாதி ஒரு மனுஷன் தேவனை இப்ப விசுவாசித்து தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். அவரவர் தன்னுடைய தன்னை ஜனத்தை பார்த்து சொல்றார். அவரவர் ஐயோ இந்த நாட்கள பொல்லாப்பா நடந்ததுனால தேவனுடைய கோபம் கடந்து வந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் 40 நாளுக்குள்ள நாங்க எல்லாம் எங்க பொல்லாத வழிகளை விட்டு இம்மட்டு நாளு நாங்க கொடுமை செய்துட்டோம், நாம பாவம் செய்துட்டோம், அநியாயமா செய்துட்டோம். ஆகையினால் இதெல்லாம் நாங்க விட்டுட்டு யாருக்கு தெரியும்? ஓ நாங்க அழிஞ்சு போகாதபடிக்கு தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அவனுக்கு ஒரு நினைவு, நாங்க எங்க கைகளை கிரியைகளை விட்டு நாங்க பொல்லாத வழிகளை விட்டு பாவத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டு நாங்க மனம் திரும்பினா அந்த தேவனுடைய சமூகத்துல நாங்க இருந்து அவரை தேடினா ஒருவேளை அவர் 40 நாள் கவிழ்க்கப்பட்டு போகும், மகாபெரிய நினைவே அழிக்கப்பட்டு போகும் என்ற அதில இருந்து ஒருவேளை தேவன் செய்ய போயேன் என்று சொன்னதில் இருந்து ஒருவேளை மனம் திரும்ப கூடும் என்று சொல்லி அவன் என்ன சொல்றான்? கட்டளையா பிறப்பிக்க எல்லாரும் சொல்லுங்க, ஆமா உங்களை பொல்லாத வழிகள் எல்லாம் விட்டு விலகி தேவனை நோக்கி கூப்பிடுவோம் வாங்க என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான். அடுத்த வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். நிப்பாட்டுங்க. அவர் ராஜா கட்டளை இடுகிறார். கட்டளை இட்டதுக்கு பிறகு பாருங்க அப்படி அவங்க செய்யறாங்க. அதுக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறாரு? அப்படி அவங்க பொல்லாத வழிகளை விட்டு விலகின போது அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று சொல்லி அவர்களுடைய கிரிகையை பார்த்து அவங்க கிரிகை அவன் சொன்ன ராஜா சொல்ற எல்லாத்தையும் விட்டுருங்க பொல்லாத வழி, ஆனா இங்க கிரிகையில செயல்படுத்துறாங்க. அவன் கட்டளை இடுகிறார். அவங்க பொல்லாத கிரிகையில அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி இனி நாங்க செய்ய மாட்டோம், செய்தது தப்பு, இது தேவனுக்கு விரோதமான பகை, கோபம், சினம், எங்களை பெற்று அழிக்க போறாரு, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி அவங்க மனம் திரும்பி என்ன செய்யறாங்க?
திரும்பினது அவங்க கிரியையில அதை வெளிப்படுத்தினாங்க. அவங்க அதுக்கு பிறகு பாவம் செய்யல, உண்மையாய் மனம் திரும்பினாங்க, தன் பாவங்களை அறிக்கை செய்தாங்க. தேவனே, நாங்க உங்களுக்கு விரோதமா தேவன் என்று அறியாம நாங்க பாவம் செய்துட்டோம்ப்பா. தேவனே, இந்த உண்மையான தெய்வத்தை அறியாம நாங்க எங்களை கரத்தின் கிரியையில களி கூர்ந்துட்டோம் என்று சொல்லி அந்த நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள், அதை கிரியையில வெளிப்படுத்தினார்கள். அதை தேவன் கண்டார். விசுவாசம் இல்லாத கிரியையில் அந்த விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. அவங்க கிரியையில தேவன்ல விசுவாசித்ததை நினிவே மக்கள் காண்பித்தார்கள். அதனால தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவங்க கிரியையில வெளிப்படுத்தினாங்க. கிரியையில வெளிப்படுத்தின தேவன் கண்டு தேவன் அவர்களுக்காக செய்வேன் என்று சொன்னதில் இருந்து கொஞ்சம் தீங்கில் இருந்து விலகிட்டார். மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் அழிப்பேன் என்றவர் அழிக்கல. ஏன் தெரியுமா? அந்த கொடுத்த 40 நாளுக்குள்ளாக அந்த நினிவே, பெரிய நினிவே மனம் திரும்பினது. கிரிகையில் அது வெளிப்பட்டது. இன்றைக்கு தேசங்கள் மனம் திரும்பும் போது உண்மையான ஜீவனுள்ள தேவன் பேரில் அவர்கள் விசுவாசம் வைத்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் தங்கள் காலத்தின் கொடுமைகளுக்கு விலகி தங்களை காத்து கிரிகையில் அதை வெளிப்படுத்தும் போது தேவன் சினம் ஆறும். இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் தடுத்து நிறுத்தப்படும். நினைத்துக் கொள்ளுங்கள், தேவனால உண்டாக்கப்பட்டது. தேவன் தான் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கிறார் என்று இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டது. தேவன் தான் வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறாரு. ஆமா, கொள்ளை நோய்களை என் ஜனத்துக்குள்ள அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். இதை காணும் போது தேவனுடைய ஜனங்கள், நாமும் தவிக்கப்பட்ட நானும் நீங்களும் இந்த நாட்களில் உங்களை உண்மையாய் தாழ்த்த வேண்டும். அவருடைய முகத்தை தேட வேண்டும். பொல்லாத வழிகளை தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் பொல்லாத வழிகள் இருக்கிறது. அந்த பொல்லாத வழிகளை விட்டு நானும் நீங்களும் மனம் திரும்பும் போது தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் ஆற்ற நிறுத்த என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒன்றை மாத்திரம் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். தேவன் இப்படிப்பட்ட காரியம், தேவன் தன்னை யார் என்பதை காண்பிப்பதற்காக இதை தான் வெளிப்படுத்துகிறார். எகிப்தில பார்க்கும் பொழுது பார்வோனுக்கு வாதைகளை அனுப்பி தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தான் யார் என்பதை காண்பித்துக் கொடுத்தார். மோசே அங்கே பார்க்கும் போது சொல்லுகிற, ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அவர்களுக்கு தெரியாது. அந்த தேவனை குறித்து அறிஞ்சிருக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாய் நான் வெளிப்பட்டேன். இப்பொழுது நீ போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், உங்களுக்கு என்னை அனுப்புகிறார் என்று சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப யார் என்று கேட்பார்கள், ஆண்டவரே அவர் யார்? நான் இருக்கிறவராய் இருக்கிற சொல்லு. அவங்களுக்கு தன்னை யார் என்று காண்பிக்க வேண்டிய தேவ ஜனங்களுக்கு, தெரிந்து கொண்டவர்களுக்கு தன்னை காண்பிக்க வேண்டிய சூழ்நிலை தேவனுக்கு இருந்தது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆமா, அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியல. வாராங்க, ஆராதிக்கிறாங்க, பாடுகிறாங்க, துதிக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. ஆனா தேவன் யார் என்பதை இன்றைக்கு அறியாம இருக்கிறாங்க. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு அன்றைக்கு வெளிப்படுத்தினார். உபத்திரவப்படுத்தின, ஆராதனைக்கு தடை பண்ணின அந்த பார்வோனுடைய ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வாதைகளை அனுப்பினார், அவர்களுக்குள்ள வாதையை அனுப்பினார். அந்த தேவன் அவர்களுக்கு முன்பாக தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பது பார்வோனுக்கும் அந்த எகிப்திய ஜனங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். இந்த கடைசி நாள்ல தேவன் கொள்ளை நோய்களை அனுமதிப்பது தேவன் பிள்ளைகளுக்கும், ஆமா, உலக ஜனங்களுக்கும், தேவனை அறியாத ஜனங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துவதற்காகத்தான் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். இங்கே பார்க்கிறோம், ஆகாப்புடைய அந்த ராஜா, அங்க பார்க்கிறோம் வந்து யாரு, யோனாவின் நாட்கள்ல பார்க்கிறோம் வந்து அந்த ராஜா என்ன செய்தாராமாம். அந்த தேவன் யோனாவால சொல்லப்பட்ட அந்த தேவன் மேல விசுவாசம் வைத்து அந்த பட்டணமே மனம் திரும்பினது. பட்டணமே மனம் திரும்பினது. ஒரு விசுவாசம் இல்லாத சந்ததி தேவன் மேல விசுவாசம் வச்சு, ஆமா, அந்த தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொண்டது. இன்றைக்கு யோனாக்கள் புறப்பட்டு போக வேண்டும். இன்றைக்கு இந்த மகாபெரிய கொள்ளை நோயை பார்க்கிறோம். வேதத்தில சீசர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, இயேசு 25ஆம் அதிகாரம் மத்தேயுல சொல்லும் பொழுது
யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். மகாபரிய பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாக, ராஜ்யங்கள் ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பும். பூமி எங்கிலும் பஞ்சங்களும் பட்டினிகளும் பெருவாரியான கொள்ளை நோய்களும் உண்டாகி இருக்கும். ஆமா, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இப்பதான் பிகினிங், இப்பதான் தொடக்கம். தொடக்கமே இப்படியா இருக்கும்னு சொன்னா நீங்க மனம் திரும்பாமல் போகும்போது இது ஆரம்பம் தான். இதை விட கொடூரமான சம்பவங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஹல்லேலூயா. அன்றைக்கு தேவன் சொன்ன போது ஆட்டுக்குட்டியானோட ரத்தம் பூசப்பட்டவர்கள் பாதுகாத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆமா, அவர்கள் கீழ்ப்படிஞ்சதுனால, அவர்கள் கீழ்ப்படிஞ்ச எல்லாரும் ஒன்று விடாம எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் பாதுகாக்கப்பட்டாங்க. ஏசப்பா என்னோட இந்த நாள பேசினான். ரட்சிக்கப்பட்ட போல வாத கூடாரத்தை அணுகாதுன்னு பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறதுனால அது உங்களை பாதுகாக்காது. அவங்க எகிப்தில் ஒன்றும் விடாம வலிச்சு துடைச்சு கீழ்ப்படிஞ்ச வார்த்தைக்கு முழு பேரும் வந்துட்டாங்க. போறேன்னு தீர்மானம் எடுத்துட்டாங்க. முழு பேர் ஒருவனும் இந்த எகிப்தில இருக்கிறதுல தீர்மானம் அந்த இரவு ராத்திரில எடுத்துட்டாங்க. அதனால கீழ்ப்படிஞ்சதுனால அந்த வீடுகளுக்குள்ள சங்கார தூதன் கறந்து போகவில்லை. ரட்சிக்கப்பட்ட போல இந்த கொள்ளை நோயிலிருந்து நான் தப்பித்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கனவு காணாதுங்க. அவங்க முழுவதுமா கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்ச எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சிருக்கீங்க? கீழ்ப்படிஞ்ச அந்த வார்த்தைக்கு உண்மையும் உத்தமா இருக்கிறவனைத்தான் அந்த கொள்ளை நோய் வாரிக்கொண்டு போகாது. உண்மையா நான் சொல்லுகிறேன், அடிக்கடி அவட மறைவை விட்டு வெளியில போய் வருவீங்களன்னு சொன்னா நீங்க தப்பவே முடியாது. அவட பலத்த கரத்துக்குள்ள நீங்க அடங்கி இருங்க. உன்னதமானோட மறைவுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு தான் அவட நிழல் இருக்கு. உங்களுக்கு தான் அவட பாதுகாப்பு இருக்கு. கர்த்தர் சொல்லிட்டார் வாத கூடார அந்த வாக்குத்தத்தை பிடிச்சு கொண்டு ஜெபிக்கிற நீங்க அவட வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படுவீங்கன்னு சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களை எல்லா பொல்லாப்புகளிலிருந்து வாதைகளிலிருந்து என் கர்த்தர் தேவ பிள்ளைகளை காத்துக் கொள்வார். உண்மையாய் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார். உங்க வீட்டு வாசல் அதை எட்டி பார்க்கவே முடியாது. உங்களை சுற்றிலும் தேவன் அக்கினி சுற்றி இருக்கும். தேவன் மதில் உங்கள் மேல காணப்படும். அக்கினி மேக ஸ்தம்பமாய் இருந்து பாதுகாத்துக் கொள்வார். தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்ற காரியம் அதுதான். தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. உண்மையாய் தாழ்த்துங்க. ஓ தேவனை உண்மையாய் தேடுங்க. வேதம் சொல்லுகிற பக்தி உள்ளவன் அற்று போகிறான். பக்தி கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டு போகிறது. அக்கிரமத்தின் மிகுதினால் அன்பு குறைந்து கொண்டு போகிறது. தேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களை தேவன் சொல்லுகிறார், அந்த மகாபெரிய நினிவே அங்க மனம் திரும்புவது போல இந்த பட்டணங்களுக்குள்ள நாமும் இந்த கடைசி நாள் தேவன் அறியாத ஜனங்களுக்குள்ள எதிராக விரோதமாய் அங்க மக்கள் ஜோனா பிரசங்கம் பண்ணினான். பிரசங்கம் பண்ணினதுனாலதான் அந்த பட்டணம் மனம் திரும்பினது. இன்னைக்கு நீங்க பிரசங்கம் பண்றீங்களா? மெக்கெடுத்து அது பிரசங்கம் கர்த்தர் சொல்லல, சுவிசேஷம் அதைத்தான் சொல்ல. அவனுக்கு அறியாததுனால கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறான். தேவனுடைய ஜனங்களை சபைகளை பாழாக்குறான். ஹல்லேலூயா. ஆகையினால் அந்த கடைசி நாள் நீ சொன்னா தாங்க விடுதலை உண்டாகும். அண்டே பாருங்க, உனக்கு அபிஷேகம் இருந்தாங்க பாருங்க. பேதுரு பேசின போது வார்த்தையினால் குத்தப்பட்டு ஆண்டவன்மார்களே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. அன்றைக்கு இன்றைக்கு யோனா போய் விசுவாசம் இல்லாத சந்ததி, பொல்லாப்புல மூழ்கி கிடக்கிற சந்ததிக்கு விரோதமா செய்யற தப்பு என்று தேவனை குறித்து பேசின போது அந்த ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பினாங்க. அப்படியே தேசமே மனம் திரும்பினது. பிள்ளைகளே, ரெண்டு காரியம் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நாம பிரசங்கம் தேவனை குறித்து சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாள்ல வரப்போசினத்துக்கு தப்பித்துக் கொள்ள அவர்தான் நமக்கு வழியாயிருக்கிறார். கோபாக்கினின் பாத்திரம் நம்மையில வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழிந்து போகாதிருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டிருக்கிறது. அதிகமா தேவனுடைய பிள்ளைகளோட பாதத்தை முத்தம் செய்யுங்க. அவருடைய பாதத்தை முத்தம் பண்ணுகிற நீங்க தான் தப்பி வைத்துக் கொள்ளப்படுவீங்க. நோவா அன்றைக்கு தேவனை உண்மையாய் தேடினபடினால அந்த குடும்பம் பாதுகாத்துக் கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாள்ல கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். எல்லாரும் இந்த நாட்களில் மனம் திரும்ப வேண்டும். ஆகினால் இந்த நாள்ல கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறுபடியும் வாசித்து
அல்லேலூயா. இந்த ஆராதனை நாங்க முடித்துக் கொள்ள போகிறோம். என்ன சொன்னாரு தேவன்? 2 நாளாகமம் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோய் அனுப்பும் போது, கர்த்தர் தான் இதெல்லாம் செய்கிறாராம். அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சுகமத்தை உண்டாக்குவேன். இதெல்லாம் பாவத்தின் அடையாளம் தான். பாவம் தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்ப பாவத்தில இருந்து நாம விடுதலை ஆகும் பொழுது, பாவம் மன்னிக்கப்படும் பொழுது, அதற்காக இந்த நாட்கள்ல நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் பாவத்தை. அதனாலதான் தானியேல் பிதாக்கள் செய்த பாவம் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். இந்த நாட்கள்ல அந்த பாவம் மன்னிக்கப்படும் பொழுது நம்முடைய தேசத்துல சுகம் உண்டாகும். அந்த பாவம் மன்னிக்கும் பொழுது தேவனுடைய கோபம் நீங்கி போகும். ஆகையினால கர்த்தர் இந்த கொஞ்ச காலத்தை கொடுத்து, இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த தேசங்கள் கவிழ்க்கப்பட போகிறது. இன்னும் கொஞ்ச காலத்துல ஆரம்பம் தான். இன்னும் கொஞ்ச காலத்துல தேசங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட போகிறது. உங்கள் பட்டணங்கள், உங்கள் தெருக்கள் எல்லாம் கவிழ்க்கப்பட போகிறது. ஆகையினால கர்த்தர் சொல்லுகிறாரு, நினிவே அன்றைக்கு ராஜா முதல் கொண்டு சிறு குழந்தைகள் எல்லாம் மனம் திரும்பியிருந்தால தேவன் இரக்கம் பாராட்டினார். தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில ஹல்லேலூயா, நீங்களும் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய சத்தம் உங்க குடும்பங்களுக்கு, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க தேசத்துல, பட்டணத்துல சேமத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.